ஜவுரி முடின்னு சொல்லி என்ன கேவலப்படுத்தினல, இப்ப இழு பாப்போம். ஆமா, இழு சொல்லுங்கம்மா, இழு. என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தயவு செஞ்சு அவளை எதுவும் சொல்லிடாத. அவளுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்களே நேர்ல போய் வாழ்த்து சொல்ல போறீங்களாம். உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும்னு சேலஞ்ச் பண்ணி சொல்றாமா. அம்மா, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குமா. துளசி காரணம் இல்லாம இப்படி எல்லாம் பேச மாட்டா. உங்களை வர வைக்க அவ ஏதோ சதி பண்ணிருக்கான்னு தோணுது. பைரவி, ஹலோ சித்தி, உங்களோட கொஞ்சம் பேசணும். சொல்லு பைரவி. ஏதோ துளசி விஷயமா பேசணும்னு காலையிலே எனக்கு போன் பண்ண, அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு. என்னாச்சு பைரவி? துளசியோட அட்டகாசம் அதிகமாயிட்டே இருக்கு சித்தி. இன்னைக்கு கோயில்ல கூட பிரச்சனை பண்ணிட்டா. சிவகாமி அவளை பேச விட்டு இன்னைக்கு வேடிக்கை பாக்குறா. பார்த்திபன் இன்னும் மோசம். என் பொண்ணு பிறந்த நாளைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவேன்னு எனக்கே அழைப்பு விடுக்கிறான். ஓ, 3 பேரும் சொல்லி வச்சுதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்களா? இது எல்லாமே சிவகாமியோட தூண்டுதல் பேர்ல தான் நடக்குது. எப்படியாவது அவ வீட்டுக்கு என்ன வர வச்சு தான் நினைச்சத சாதிக்கலான்னு பாக்குறா. என்னோட கௌரவத்தை விட்டு நான் அந்த வீட்டுக்கு எப்படி போவேன்? ஆனா அந்த துளசி எந்த நம்பிக்கையில சவால் விட்டானே தெரியல. அவ காரணம் இல்லாமல அப்படி பேச மாட்டா பைரவி. உன்னை வர வைக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் அப்படி பேசுறா. அதுக்கும் ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பா அவ. சித்தி, அவளோட திட்டம் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது நிச்சயமா நடக்காது. நான் பார்த்து வளர்ந்த சின்ன பொண்ணு அவ எனக்கே சவால் விடுறானா என்னால் அதை சமாளிக்க முடியாதா? ஆனா நிலைமை கைமீறி போச்சுன்னா நான் உங்களை தான் கூப்பிடுவேன். நீ கூப்பிடு பைரவி, கண்டிப்பா நான் வருவேன். அவளா நானான்னு ஒரு கை பாத்துடுறேன் சித்தி. சித்தி, நான் அப்புறமா உங்களை கூப்பிடுறேன். யார் இவ? நடு ரோட்ல வண்டியை நிறுத்தி வச்சிருக்கா. அவள ஏய், ஹலோ, ஏய், ஒண்ணு தாண்டி வண்டி எடு. ஏய் ஏய், ரோட்ல வண்டியை நிறுத்தி இருக்க, வண்டி எடு. நீ படிச்சவ தானே? பப்ளிக் பிளேஸ்ல ரோட்ல எப்படி நடந்துக்கணும்னு உன்னோட போலீஸ் அப்பா உனக்கு சொல்லி தரவே இல்லையா? நடு ரோட்ல இப்படி வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்க. இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? இப்போ அதுவா பிரச்சனை? நாம வண்டியில வரப்போ ஏதாவது பிரச்சனைனா வண்டி ரோட்ல தானே நிக்கும். இப்போ உங்க வண்டியும் ரோட்ல தானே நிக்குது. என்னோட கௌரவத்துக்கு உன்னோட பேசுறதே அசிங்கம்டி. முதல்ல வண்டி எடு. ஏய், இப்ப வண்டி எடுப்பியா மாட்டியா? அத வண்டி கிட்ட தான் கேட்கணும். பிரச்சனை சால்வ் ஆகாம வண்டி 1 இன்ச் கூட நகராது. உன் மேல காரை விட்டு ஏத்திட்டு போக எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் கமிஷனரோட பொண்டாட்டி. காரை ஓட்டுனது நான் இல்ல, டிரைவர் தானே. கேஸையே மாத்திடுவேன். தாராளமா பண்ணுங்க. ஐ அம் ரெடி. ஹேய், பொண்ணு மாதிரி நடந்துக்காம இப்படி அடாவடித்தனமா நடந்துக்கிற? உன் அம்மா இதுக்குதான் உன்னை பெத்தாளா? இப்ப நீ வண்டி எடுக்கலன்னு வெச்சுக்கோ, என் கையில தான் போன் இருக்கு. இப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணி நியூசன்ஸ் கேஸ்ல உன்னை நான் உள்ள தள்ளிடுவேன். கேஸ் தானே? முடிஞ்சா போட்டுக்கோங்க. என்னோட அப்பா ஹெட் கான்ஸ்டபிள், என்னோட மாமா கமிஷனர் ஆஃப் போலீஸ். சோ இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னடி உன் பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து ரகலை பண்ற? அப்படி கேளுங்க. இப்படி பொறுமையா கேட்டா நானும் பொறுமையா பதில் சொல்லுவேன்.
இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். உங்கள மாதிரி பெரியவங்க வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணா என்னோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எதுவா இருந்தாலும் நேர்ல கூப்பிடுறதானே முறை. ஆனா என்னால வீட்டுக்கெல்லாம் வர முடியாது இல்லையா? அதான் நேர்ல உங்களை வாங்கன்னு சொல்லி அழைக்கலான்னு ரோட்டுக்கே வந்துட்டேன். ஓ, இதுதான் உன் பண்பாடா? சிவகாமி இப்படிதான் உனக்கு சொல்லி கொடுத்தாளா? ஒரு நல்ல விஷயத்துக்கு இப்படிதான் கூப்பிடுவீங்களா? நிலைமை அப்படி இருக்குங்க, அதுக்கு என்ன பண்றது? என்னோட பிறந்த நாளுக்கு நீங்க அவசியம் வரணும். வீட்டுக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். கோயில்ல அவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்கிட்டயும் சத்தியவதி கிட்டயும் நீ ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிட்ட. இப்ப நான் வருவேன்னு எந்த நம்பிக்கையில கூப்பிடுற? கோவில் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசிட்டேன். அத மனசுல வச்சுக்காம வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வரலன்னு சொன்னா என்னடி பண்ணுவ? உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, என்ன பண்ணாலும் நான் வர மாட்டேன்னு. அப்பா என்கிட்ட இனிமே கோவப்படாதன்னு சொல்லிருக்காரு. மத்தவங்க பாராட்டுறபடி நடந்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு. அதனாலதான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா அடிச்சு இழுத்துட்டு போவியா? நீயும் உன் அம்மாவும் என்ன பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வான்னு சொன்னா நான் வரத்துக்கு நீங்க வளர்க்குற நாய்க்குட்டி நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, அந்த மாதிரி தரம் கெட்ட வீட்டுக்கெல்லாம் இந்த பைரவி வரமாட்டா. எங்க வீடு ஒரு கோவில். என் அப்பா அம்மா தான் எனக்கு கடவுள். அந்த வீட்டுக்கு கண்டிப்பா நீங்க வருவீங்க. அது கனவுல கூட நடக்காதுடி. என் நேரத்தை வீணடிக்காது. முதல்ல போ இங்க இருந்து. ஏய், போடி. இந்த துளசி உங்களை வர வைப்பா. நான் சவால் விடுறேன். ஏய், என்கிட்டயே சவால் விடுறியா? என்னடி இப்ப சொல்லு, உங்க வீட்டுக்கு நான் வரணுமாடி? சவால் விட்ட கையை அப்படியே உடைச்சு போட்டுருவேன். இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீ தாண்டி கை காலெல்லாம் இல்லாம கஷ்டப்படுவ. எனக்கு என்னடி வருத்தம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கம்பி என்ன போறீங்க. வருத்தமா இருக்காதா? மஞ்சள் சந்தனத்துல கலப்படம் பண்ணா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. என் கையே போச்சு. ஒரு சின்ன பொண்ணு கிட்ட எப்படியா நடந்துப்பீங்க? இப்போ என்னடி சொன்ன? கை வலிக்குதுன்னு சொன்ன. அது இல்ல, கொஞ்சம் முன்னால என்னமோ சொன்னியே. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? எந்த நம்பிக்கையில என்ன கூப்பிடுறேன்னு கேட்டீங்கல்ல, இந்த நம்பிக்கையில தான். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. சோ ஒரே ஒரு ஃபோன் பண்ண உங்க ஆட்டமே க்ளோஸ். ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சின்னதா ஒரே ஒரு விஷயம், நீங்க என் வீட்டுக்கு வந்துட்டு போனா போதும். என் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். என்னடி மிரட்டுறியா? இப்படி எல்லாம் சொன்னா பைரவி பயந்துருவான்னு உங்க அம்மா சொன்னாளா? உங்களை நாங்க ஏங்க பயமுறுத்தணும்? எனக்கு தேவை உங்களோட ஆசீர்வாதம். என் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதுக்காக தான் கூப்பிடுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வந்துருங்க. நீங்க ஆதாரமே இல்லாம என்ன குற்றவாளி ஆக்குவீங்க. அதுக்கு பயந்துகிட்டு நான் வரணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க நல்லபடியா வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் வேற முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். என்னடி என்ன பண்ணுவ? என்ன மிரட்டி வர வைக்கலான்னு பாக்குறியா? நான் தப்பு பண்ணுங்கிறதுக்கு என்னடி ஆதாரம் இருக்கு? மஞ்சளா சந்தனமா? அத சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? பிரச்சனை பண்ணாம வந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஆதாரம் பறக்கும். என்னடி என்ன ஆதாரம்? பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இருங்க காட்டுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் பார்க்குற பழக்கம் இருக்கா? ஆதாரத்தை நான் வாட்ஸ்அப் பண்றேன், எடுத்து பாருங்க. வாட்ஸ்அப்ல ஆதாரத்தை அனுப்பிட்டேன், பாருங்க. அம்மா, மஞ்சள் சந்தனத்துல கஷ்டப்பட்டு பூச்சி மருந்தையும் ப்ளீச்சிங் பவுடரையும் கலந்துருக்கேன்.
அது லேசா பூசினா எஃபெக்ட் இருக்காது. துளசியோட முகம் முழுக்க பூசணுமா? இத நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீங்க தாமா சொல்லணும். அத நான் பாத்துக்கிறேன் சத்யவதி. பைரவி மேடம், ஆதாரத்தை பார்த்தாச்சா? ஷாக்கிங்கா இருக்குமே. இதை யார் எடுத்தாங்கன்னு கேளுங்க. ஒரு குட்டி பாப்பா, என் ஃப்ரெண்டு திவ்யா இருக்கால, அவதான் இதை எதாச்சியா பார்த்துட்டு எனக்கு அனுப்பி வச்சா. எனக்கு எதிரா என்னமா சதி பண்ணிருக்கீங்க? மஞ்சள் சந்தனத்துல பவர்ஃபுல்லான கெமிக்கலை நான் தான் கலந்தேன்னு சத்யவதி தெளிவா சொல்லிட்டா. நீங்களும் ஆசை ஆசையா அதை என் கண்ணத்துல பூசிருக்கீங்க. இந்த ஒரே ஒரு ஆதாரம் போதும், நீங்களும் சத்யவதியும் கம்பி எண்ணுவீங்க. இது ஒரு ஃபேக் வீடியோ. நானும் சத்யவதியும் பேசின வீடியோவை எடிட் பண்ணி நாங்க தான் பூச்சி மருந்து கலந்தோன்னு ஆடியோவை மாத்திருக்கீங்க. ஓ, வீடியோல பேசினது சத்யவதியே இல்ல, உன் ஃப்ரெண்டு தான் பேசியிருப்பா. என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஓஹோ, வீடியோவே போலின்னு சொல்றீங்களா? பரவாயில்ல, என்கிட்ட இன்னொரு ஆதாரம் இருக்கு. அது உங்களால மறுக்கவே முடியாது. இது லேப் ரிப்போர்ட். மஞ்சள் சந்தனத்துல நீங்க என்ன மாதிரியான கெமிக்கல் கலந்திருக்கீங்கன்னு சொல்றதுக்கான ஆதாரம். இதுல எல்லாம் தெளிவா போட்டிருக்கு. இந்த ஒரு ஆதாரம் போதுமான வாங்கி நீங்களே பாருங்க. பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சா? இது ஃபேக் இல்ல, ஒரிஜினல். என்கிட்ட இப்போ 2 ஆதாரம் இருக்கு. நீங்களும் சத்யவதியும் குற்றவாளிங்கன்னு நிரூபிக்க இது போதும்னு நினைக்கிறேன். தாராளமா கிழிச்சு போடுங்க. என்கிட்ட அந்த மாதிரி இன்னும் நிறைய காப்பீஸ் இருக்கு. ஆனா நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என் வீட்டுக்கு வாங்க, என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. ப்ராப்ளம் இப்படி சால்வ் ஆயிடும். என் அம்மாவும் அப்பாவும் பெருசா ஒன்னும் எதிர்பார்க்கல. பிறந்த நாள் அன்னைக்கு தன்னோட பொண்ணுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சின்ன சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். இது ஒரு சின்ன விஷயம் தானே. இது பண்றதுல அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு? பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணா உங்களுக்கு தானே பெருமை. அத கூட பண்ண மாட்டீங்களா? இப்பவும் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என் வேலைய நான் காட்டுவேன். என்னோட பிளான் என்னன்னு கேளுங்க. இந்த 2 ஆதாரத்தையும் என்னால மாமா கிட்ட காட்ட முடியும். அப்படி பண்ணா உங்க குடும்ப நிம்மதி கோவிந்தாவாயிடும். அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அவங்க முதல்ல சத்யவதியை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. முட்டிக்கு முட்டி தட்டி அப்புறம் வர ஆக்குவாங்க. நீங்க சொல்லிதான் இத பண்ணேன்னு அவளே உங்களை போட்டு கொடுத்துருவா. போலீஸ் உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜெயில கம்பிதான் என்னணும். நான் அதோட விட மாட்டேன். இந்த Facebook, Twitter, WhatsAppன்னு இந்த ஆதாரம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அத உலகம் முழுக்க பாப்பாங்க. பைரவியோட இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆயிடும். இதெல்லாம் நடந்தா உங்க நிம்மதியே போயிடும். இத்தனை வருஷம் கட்டி காப்பாத்தின கௌரவமும் போயிடும். பைரவி இப்படிப்பட்ட கொடுமைக்காரியான்னு இந்த ஊரே கேவலமா பேசும். எல்லாரும் அசிங்கமா பாப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? தப்பு பண்றது மனுஷ குணம், மன்னிக்கிறது தெய்வ குணம்னு என் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அதோட நீங்க வருத்தப்பட்டா என் அம்மா கண் கலங்குவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் மன்னிச்சு விடுறேன். பதிலுக்கு நீங்க பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நல்ல பிள்ளையா வீட்டுக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாலே போதும். கண்டிப்பா வருவீங்கன்னு நம்புறேன்.
பைரவி அம்மா, நோ ஃபீலிங்ஸ். வீட்டுக்கு வாங்க, ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். சத்யவதி, ஏய் சத்யவதி. அம்மா, எல்லாம் ஒன்னால தாண்டி. நான் என்ன பேசாத, வாயை மூடு. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஒண்ணு. அம்மா, என்ன தெரியலம்மா. நான் பேசுறேன். பைரவி, என்னாச்சு பைரவி? ஏன் ஒரு மாதிரி கோவமா இருக்க? ஒண்ணு இல்ல சித்தி. நீங்க எப்ப வந்தீங்க? நீ எனக்கு ஃபோன் பண்ணல, அப்பவே நான் உன் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். நீ தான் போனை பாதியிலே கட் பண்ணிட்டியே. என்னாச்சு பைரவி? எதுக்கு போனை கட் பண்ண? சித்தி, நான் வேணும்னே கட் பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த துளசி தான். துளசியா? அவ என்ன பண்ணா? இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க நல்லபடியா வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் வேற முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப புரியுதா சித்தி நான் ஏன் இவ்வளவு திட்டினேன்னு? அம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? இது வரைக்கும் உங்க பேச்சு மீறி நான் எதுவுமே பண்ணதில்ல. ஆமாமா, இப்போ உனக்கும் சேர்த்து அவளே நல்லா பண்ணிட்டாடி. ச்சே, பெருசா ஐடியா கொடுக்கறேன்னு என்னையும் சேர்த்துல மாட்டி விட்டுட்ட. அவ முகத்துல மஞ்சள பூசுறேன்னு சொல்லி இப்போ என் முகத்துல நீ கரிய பூசிட்டடி. ச்சே, உன்னை போய் நம்பின பாரு. என்ன சொல்லணும்? உன்னால நான் பெரிய வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டேன்டி. அதுல இருந்து நான் எப்படி தப்பிச்சு வருவேன்னு எனக்கே தெரியல. எல்லாம் உன்னாலதாண்டி. பைரவி, நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியல பைரவி. இவ அப்படி என்னதான் வில்லங்கம் பண்ணா? இங்க என்னதான் பிரச்சனை? என்னாச்சு பைரவி? யாருக்கா தெரிஞ்சு போச்சா? யாருக்கு தெரியக்கூடாதோ அவளுக்கே தெரிஞ்சு போச்சு. நாங்க தான் பண்ணோங்கிற வீடியோ ஆதாரம் இப்ப துளசி கையில இருக்கு.